அண்ணனுக்கு திருவிழா, அவனி எங்கும் பெருவிழா. மன்னனுக்கு பிறந்த நாள், மக்களுக்கு சிறந்த நாள். மேடை பேச்சில் வல்லவர், மேதினிக்கு நல்லவர். சோடையில்லா எழுத்தினாலே சொக்க வைக்கும் தூயவர். உலகம் போற்றும் உத்தமர், உயர்ந்த நல்ல வித்தகர். திலகம் போன்று நாட்டிலே திகழுகின்ற ஒளியவர். இல்லந்தோறும் இருப்பவர், உள்ளந்தோறும் சிரிப்பவர். கள்ளமில்லா எண்ணத்தாலே பொல்லாரையும் கவர்ந்தவர் என்று அறிஞர் அண்ணாவை பற்றி தூயவர் என்ற தலைப்பில் பி.வி. கிரி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். அண்ணா பேரவை நடத்துகின்ற அண்ணாவின் படைப்புகள், மதிப்புரைகள் என்கின்ற இந்த நிகழ்வில், தொடர் நிகழ்வில் இது 2வது கூட்டம். இதில் திருவிக அரசு கலைக்கல்லூரியில் இயற்பியல் 3ஆம் ஆண்டு படித்து முடிக்கிற பேச்சாளர், மாணவர் பேச்சாளர், வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு ஊர்களுக்கு சென்று பல்வேறு பரிசுகள் பெற்று தொடர்ந்து பேசி வருகிற எங்கள் மதிப்புக்குரிய என்றுதான் சொல்ல வேண்டும், மதிப்புக்குரிய அறிவழகன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். இன்று அண்ணாவின் படைப்பான ஆச்சாரியார் அடைந்த படுதோல்விகள் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார்கள். பேச்சை அவர் பேசுவதற்கு முன்னால் இப்பொழுது புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்களை அண்ணா பேரவை அன்போடு வரவேற்கின்றது. ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், அவர் அண்ணாவின் வழியில் ஆட்சியை தொடங்குவதாக நான் கருதுகிறேன். அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் அண்ணா செயல்பாடுகளாக தொடங்குவதாக தோன்றுகிறது. அது தொடர்ந்து அண்ணாவின் வழியிலே அந்த ஆட்சி இருக்கும் என்று நம்புகிறோம். அந்த ஆட்சி இருக்க வேண்டும் என்று இந்த அண்ணா பேரவை விரும்புகிறது. அவர்களை வாழ்த்தி அண்ணாவின் படைப்புகள் 2வது சொற்பொழிவை அறிவழகன் அவர்கள் நிகழ்த்துவார்கள். அவர்களை பேச அன்போடு அழைக்கின்றேன். இங்கு வந்திருக்கின்ற அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்று பேச்சாளரை பேச அழைக்கின்றேன். ஒத்து விளைகின்ற 3 கடல் சூழ்ந்திருக்கும் தன்னகத்தில் அன்றும் இன்றும் என்றும் இளமை மாறாத என் முத்தமிழே, முதற்தமிழே, மூத்ததமிழே, செந்தமிழே, பைந்தமிழே, நறுந்தமிழே, நற்றமிழே, இசைத்தமிழே, நாடகத்தமிழே, நாட்டிய தமிழே, மானே மரகதமே, தேனே, திகட்டாத திரவியமே, தாயே என் தமிழே, உன்னை வணங்கி மகிழ்கிறேன். தன் பிள்ளையின் குரல் உலக மேடைகளில் ஒழிக்க வேண்டும் என்ற ஆசையோடு நான் செல்லும் இடமெங்கும் என்னுடன் சேர்த்து அவள் இதயத்தையும் அனுப்பி வைக்கக்கூடிய என் தாயின் பாதம் பணிந்து தொடங்குகிறேன். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம், அவைக்கு மறுவணக்கம். அண்ணா பேரவை என்ற ஒரு அமைப்பை ஆரம்பித்து பல லட்சக்கணக்கான மாணவர்களை உருவாக்க வேண்டும், அதுவும் அண்ணாவின் வழியில் இந்த தம்பிகளை உருவாக்க வேண்டும் என்று அண்ணாவின் மறுரூபம் எடுத்திருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்கினிய ஐயா, உங்களை அண்ணாவென்று அழைக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். நிச்சயமாக அதற்கு தகுதியானவர் நீங்கள் தான். ஏனென்று சொன்னால், அண்ணா அன்னைக்கு என்ன கனவு கண்டாரோ அந்த கனவை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கில் சற்றும் தோய்ந்து விடாமல் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் உண்மையாகவே அண்ணாவிற்கு சமம்தான். ஆகையால் என்னோட மன மகிழ்வாக இந்த உரையினை நான் தொடங்குகிறேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா, நிறைய கூட்டம் வரல, பேசலாமா? காலி நாற்காலிகளுக்கு முன்னாடி பேசலாமா? நிறைய மாணவர்கள் நிறைய கூட்டங்கள் இருந்தா மட்டும்தான் பேச முடியுமா? ஒன்றை பதிவிட நான் விரும்புகிறேன். பெரியார் ஒரு கூட்டத்துக்கு போற, அங்க உள்ள எல்லாருமே அந்த கூட்டத்தை புறக்கணிக்கிறாங்க. அங்க எந்த பார்வையாளர்களும் கிடையாது.
பெரியார் பேசும்போது இருந்த 4-5 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. என்னத்தையா அவர் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. கூட்ட ஏற்பாட்டாளர் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, எதிரே ஒருத்தர் அமர்ந்திருக்காரு. அந்த பெரியார் அவரை பார்த்து கேட்கிறாரு, எல்லாரும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் நீ மட்டும் உட்கார்ந்துருக்கியப்பா, என்னப்பா அது அப்படின்னு கேட்கும்போது பெரியார் சொல்றாரு, அதுக்கு அந்த ஏற்பாட்டாளர் சொல்றாரு, ஐயா அவன் தான் மைக் செட்டு போட்டவன், அவன் தான் ஒளி அமைப்பு பண்ணவன், அதனாலதான் அவன் உட்கார்ந்துருக்கான், காசு கொடுத்தவன் கிளம்புவாங்கிற. அப்படியான கூட்டங்கள் நடத்திதான் இந்த சமுதாயத்திற்கு விடுதலையை பெரியார் பெற்றுத்தந்தார் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. அப்பேற்பட்ட கூட்டங்கள்ல அன்றைக்கு அவர் காலி நாற்காலிகளுக்கு முன்னால் பேசியதுதான் இன்றைக்கு எல்லாரும் தங்க நாற்காலிகளுக்கு அமர்வுக்கு சமமாக சமத்துவத்தை பெற்றிருக்கிறோம். அறிஞர் அண்ணா அன்றைக்கு பெரும்பாலான கூட்டங்களில் இப்படி பேசியதற்காகத்தான் இன்றைக்கு நம்மால் இங்கு பேச முடிகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதை முதலில் பதிவிட்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். எனக்கு இன்று கொடுக்கப்பட்ட தலைப்பு ஆச்சாரியார் அடைந்த படுதோல்விகள். அது என்ன படுதோல்வி? ஓரிரு தோல்வி சந்திரிச்சிருந்தா அத தோல்வின்னு அண்ணா குறிப்பிட்டிருப்பாரு. ஆனா ஆச்சாரியார், அதாவது ராஜகோபாலாச்சாரியார் சந்திச்சு எல்லாமே தோல்வி அப்படின்னு அண்ணா ஒப்புறார். அதை என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய கட்டுரைகள்ல பல வகையா பிரிக்கிறார். என்னென்னலாம் அவர் தோல்வியை சந்திச்சிருக்காரு அப்படின்ட்டு அவர் என்ன பிரிக்கிறார் அப்படின்னா, கவர்னர் ஆட்சி தேவையா, தீண்டாமை போதல் எப்படி இருக்கு, பார்ப்பன ஆதிக்கம் ஒளிந்து விட்டதா, கலெக்டர்களுக்கு சம்பளம் பெற்றீர்களா, வரி குறைப்பு கிடைத்ததா, மதுவிலக்கு பூரண மசோதா புரளி என்னாச்சு, இப்படியா பல வகையில விழாக்களை எழுப்பி அண்ணா என்ன பண்றாரு அப்படின்னா அவர்கிட்ட தொடர்ந்து கேள்விகள் எழுப்புற வகையில இந்த விமர்சன கட்டுரையா அந்த கட்டுரை வைக்கிறார். இந்த கட்டுரை முழுக்க ராஜகோபாலாச்சாரியரை ஒரு கடுமையான விமர்சனத்துக்கு அண்ணா உள்ளாக்கி இருக்கார். ஏன் அப்படின்னா ராஜகோபாலாச்சாரியார் என்ன பண்ணாரு அப்படிங்கிறத நம்ம முதல்ல சொல்லணும். அன்னைக்கு இருந்த ஆங்கிலேய அரசுல இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, மக்களாட்சி நடைமுறைக்கு வரும் பொழுது வாக்குறுதிகள் எக்கச்சக்கமா கொடுக்குறாரு. அது இப்பவும் வழக்கமா தான் இருக்கு. தாறுமாறா வாக்குறுதிகள் கொடுக்குறாரு. எப்படி வாக்குறுதிகள் கொடுக்குறாரு அப்படின்னா, நான் பூரணமா மதுவை விலக்கு பண்ணிடுறேன், சாதியை ஒழிச்சிடுறேன், பார்ப்பன ஆதிக்கத்தை ஒழிச்சிடுறேன், ஏகாதிபதிகளுக்கு துணை போக மாட்டேன், நிச்சயமா ஆதிக்க சாதியினருக்கு எதிராக நான் நிற்பேன், பிரிட்டிஷ்காரருடைய தாடியை பிடிச்சி குலுக்குவேன் அப்படின்னு வாக்குறுதிகள்லாம் கொடுக்குறாரு. ஆனா அது அப்படியே என்ன நடக்குது அப்படின்னா, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தலைகுப்புற நடக்குது. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன ஆச்சுன்னு அண்ணா கேட்கிறாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கவர்னர் கூட போய் கைகுலுக்கிட்டு நிற்கிறார். இந்த அண்ணா கடுமையா விமர்சிக்கிறார். கவர்னர் ஆட்சி வேண்டாம், மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்லாம் சொன்னீங்களே, மாநிலத்துல சுயாட்சி வேணுமே, இப்ப போயிட்டு கவர்னர் கூட கைகோதில நிக்கிறீங்களே, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா கேள்வி எழுப்புறாரு. இது உண்மையாவே கண்டிக்கத்தக்க விஷயம். இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணும் பொழுது உங்களுடைய மக்கள் மீது அபிப்பிராயம் எப்படி இருக்கும், மக்களை எப்படி காப்பாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா கேள்வி எழுப்புறாரு. ஏகாதிபத்தியலுக்கு துணை போக மாட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா இன்றைக்கு ஏகாதிபத்திகளை பத்தியும் ஆதிக்க சாதிகளை பத்தியும் ஒரு கேள்வி கூட கேட்காமல் இன்றைக்கு அவரோடு சேர்ந்து தேடில் அருந்துவது இவற்றையெல்லாம் எதை குறிக்கிறது? பார்ப்பனர்களுக்கு பொறுப்பு வழங்குவது, பார்ப்பனர்கள் அது கூடி சிரிக்கிறாங்க. அவர் கட்டுரையோட ஒப்பிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, பார்ப்பனர்களுக்கு குத்தாட்டம் வந்துட்டு எதுக்காக கொண்டாட்டம் வந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நம்மளுக்கு ராஜகோபாலாச்சாரியர் முதல்வராக வந்துட்டாரு, அவர் எதையும் கண்டுகொள்ள மாட்டார், பார்ப்பனர்கள் நம் தலைவிரித்து ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு மீண்டும் பார்ப்பனர்கள் தலையெடுத்து ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் அண்ணா விமர்சிக்கிறாரு. பார்ப்பனர்கள் கொண்டாடுவதற்கு உங்களுடைய ஆட்சி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா விமர்சிக்கிறார். அது மட்டும் இல்லாம மதுவிலக்க நான் பூரணமா நான் விளக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுவிலக்கு மசோதா அப்படின்னு அவர் வாக்குறுதியில கொடுக்கிறாரு. அதை கொடுத்து அவர் என்ன பண்றாருன்னா, அதை பத்தி ஒரு வார்த்தை கூட அன்றைக்கு இருந்த மந்திரி சபையில அவர் பேசவே இல்லை அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. அன்னைக்கு பேசல அப்படிங்கிறத அண்ணா என்ன பண்ணியிருக்காரு, இந்த கட்டுரையில அதை ஒரு தலைப்பா வச்சு மதுவிலக்கு மசோதா புரளி என்னாச்சு, மக்களுக்கு வாக்குறுதி அப்படி இப்படி செய்யற அப்படிலாம் வாக்குறுதி கொடுத்தீங்களே, அந்த வாக்குறுதி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை அவர் கேட்கிறார். துரோகியிடம் சரண் அப்படின்ட்டு ஒரு தலைப்புல எழுதுறாரு. இந்த கட்டுரையில துரோகியிடம் சரண் அப்படின்னு எழுதுறாரு. யார் அவர் துரோகி அப்படின்னு குறிப்பிடாரு அப்படின்னு சொன்னா, டாக்டர் ராஜன் அப்படிங்கிறவரை ஒரு துரோகின்னு குறிப்பிடாரு. யாரு ராஜன் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, காங்கிரஸ் ஒரு கெடுதலான கட்சி, காங்கிரஸுக்கு துரோகம் செஞ்ச ஒருத்தர் தான் அந்த ராஜன். அந்த ராஜன் கிட்ட போயிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா சரண் அடைகிறார். யாரு? ராஜகோபாலாச்சாரியர் போயிட்டு ராஜன் கிட்ட சரண் அடைகிறத வன்மையா கண்டிக்கிறார். யாரு? அண்ணா கண்டிக்கிறார். இது எந்த விதத்தில நியாயம்? துரோகி கிட்ட போயிட்டு நீங்க கை கட்டி சரணடைறீங்களே, இது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு கேட்கிறார். அண்ணா போயிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த கட்டுரையின் வாயிலாக அவர் கேட்கிறாரு. இதுலயும் அவர் படுதோல்வி அடைகிறார் அப்படின்னு அவர் சொல்றார்.
திரும்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா தீண்டாமை மோதல் அப்படிங்கிற தலைப்புக்கு வர்றாரு. தீண்டாமை மோதல் எதனால உண்டாகுது அப்படின்னு கேட்கும்போது அந்த ராஜகோபாலாச்சாரியர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா பிரச்சாரத்துக்கு போகும் போதெல்லாம் தீண்டாமையை அடியோடு ஒழிப்பேன், சாதியை தகர்த்தெறிவேன், இப்படியெல்லாம் வாக்குறுதி கொடுத்தார். ஆனா திரும்ப என்ன பண்றாருன்னா இங்க வந்து தீண்டாமை தலைவிரித்தாடு. இதுக்கு பதில் என்னவா இருந்துச்சு அப்படின்னா அன்றைக்கு பிரிட்டிஷ் ஆட்சியார் கூட்டி எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா காதலால, அந்த காதலர்களாலதான் இங்க தீண்டாமை மோதல் ஏற்படுது அப்படின்னு அவர் சொன்னார். இதை வந்து அண்ணா வந்து வன்மையா கண்டிக்கிறார். ஆனா அந்த தீண்டாமை எதனால ஏற்படுது அப்படிங்கிறது ராஜகோபாலாச்சாரியர் விசாரிக்கவே இல்லை. அவர் விசாரணை மேற்கொள்ளல, தீண்டாமை ஒழிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணல. ஆக பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான ஆட்சி தான் உங்களுடைய ஆட்சி காலத்திலும் தொடருது. அப்ப நீங்களும் தீண்டாமையை ஒழிக்கிறதுக்கு இங்க வரல, தீண்டாமை காதலர்களாலதான் ஏற்படுது அப்படிங்கிறத நீங்களும் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா கடுமையா விமர்சிக்கிறாரு. தீண்டாமை மோதலிலும் நீங்கள் தோல்வியுற்றீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை அவர் படுதோல்வியா அந்த இடத்துல காட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா கலெக்டர்களுக்கு சம்பளம் வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கே ஒரு தலைப்புல எழுதுறாரு. கலெக்டர்களுக்கு சம்பளம் வெட்டு அப்படின்னா ஐடிஎஸ் ஆட்சியில வந்து நடந்த கலெக்டர்களுக்கு வந்து நாங்க எதுக்கு சம்பளம் கொடுக்கணும், அதை நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா ராஜகோபாலாச்சாரியார் வந்து மேடை தோறும் வாய்க்கு வந்தது எல்லாம் பேசுறாரு. இது அண்ணா திரும்ப என்ன பண்றாரு, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவர் செய்வாரான்னு பொறுத்திருந்து பார்த்தாரு. ஆனா கலெக்டர்களுக்கான சம்பளம் அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. பிரிட்டிஷ் ஆட்சிக்காரன் அன்றைக்கும் கலெக்டர்களா இருந்தாங்க. இது அண்ணா என்ன பண்றாரு, கடுமையா விமர்சிச்சு இல்ல கலெக்டர்களுக்கு சம்பளம் கொடுத்ததை நீங்க நிறுத்துறேன்னு சொன்னீங்க, ஆனா இன்னைக்கு ஏன் நீங்களே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா கடுமையா விமர்சிச்சு இதிலும் நீங்கள் படுதோல்வி கண்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா குறிப்பிடார். அடுத்ததான் அண்ணா எங்க வர்றாரு அப்படின்னா வரி குறைப்பு அப்படின்ட்டு ஒரு விஷயத்துக்கு வர்றாரு. வரி குறைப்பு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நாங்க வந்து எங்களுடைய மந்திரிகளுக்கான சம்பளத்தை குறைச்சிடும். அன்னைக்கு முன்னாடி மந்திரிகள் 3000 வாங்கிட்டு இருந்தாங்க, நாங்க 500 ரூபாய் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி சபையில வந்து ராஜகோபாலாச்சாரியார் சொல்றாரு. 500 ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 16 மோட்டார் சைக்கிளும் வாங்கியிருக்காங்க. இது அண்ணா வந்து அந்த கட்டுரையில குறிப்பிட்டு கட்டுறாரு. 500 ரூபாய் சம்பளத்துல எப்படி 16 மோட்டார் வாங்க முடியும் அப்படின்னு அண்ணா கேட்கிறாரு. பகிரங்கமா கேள்வி எழுப்புறாரு. இன்னைக்கு ராஜகோபாலாச்சாரியார் எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியல. இது அவருடைய கட்டுரையிலும் அண்ணா குறிப்பிடார். எப்படி ஒரு 500 ரூபாய் சம்பளம் பெற்றுக்கொண்டு இப்படியானவற்றை எப்படி செய்ய முடியும் அப்படின்னு அவர் கேட்கிறார். அது மட்டும் இல்லாம ராஜகோபாலாச்சாரியர் ஆட்சி காலகட்டத்துல 1 கோடி ரூபாய் கடன் அதிகரிச்சிருக்கு. இன்றைக்கு எப்படி ஒரு கோடிக்கணக்கு லட்சம் கோடிக்கணக்கு அதிகமோ அன்றைக்கு கோடிக்கணக்கு அதிகம். அதாவது மக்களாட்சி தொடங்கிய சில ஆண்டுகளிலே ஒரு கோடிக்கணக்கில் கடன் வாங்குவதை அண்ணா கடுமையாக விமர்சிக்கிறார். வரி குறைப்புன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இவ்வளவு கடன் வாங்கி ஒவ்வொரு தனி மனிதன் மேலும் இவ்வளவு வரிகளை வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா கடுமையா விமர்சிச்சு அந்த வரி குறைப்புங்கிற பக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஒரு பேராவுக்கு ஒரு பக்க வரிகள்ல அவர் வந்து அதுக்கு குறிப்பிட்டிருக்காரு. என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா வரி குறைப்பு அப்படிங்கிற பேர்ல மிகப்பெரிய சூழ்ச்சி நடந்திருக்கிறதா அண்ணா வந்து மிக விரிவா குறிப்பிட்டிருக்காரு. ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் ஆட்சி காலகட்டத்துல வாங்கின கடன் கூட கம்மி, ஆனா இப்ப வாங்கி இருக்கக்கூடிய கடன் தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக விமர்சிச்சு இந்த வரி குறைப்பிலும் நீங்கள் படுதோல்வி அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அதுல குறிப்பிடார். அது மட்டும் இல்லாம அடக்குமுறை ஒழிந்து விட்டதா, சாதி ஆதிக்கம் தீர்ந்து விட்டதா அப்படின்னு அண்ணா வந்து கேள்வி எழுப்புறார். கேள்வியா எழுப்பி என்ன கேட்கிறாரு அப்படின்னா எங்க அடக்குமுறை ஒழிஞ்சிட்டு, ராஜகோபாலாச்சாரியர் காலகட்டத்துலதான் ஒருத்த வந்து சாதாரணமா ஒரு தெருவுல நடந்து போக முடியாம இருந்துச்சு, ஒருத்த வந்து தண்ணீர் குளத்துல வந்து தண்ணீர் எடுக்க முடியாம இருந்துச்சு, அந்த அவலம் திரும்பியும் தொடருதே, நீங்க எங்கெங்க அடக்குமுறையை ஒழிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அந்த கட்டுரையில அவர்கிட்ட கேள்வி கேட்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா கொடி சண்டை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராரு. என்ன அப்படின்னா இன்றைக்கு நம்ம பாக்குறோம்னா என்னன்னா தேசிய கொடி வந்து மூவர்ண கொடியில இருக்கு. அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி என்ன நினைச்சிச்சு அப்படின்னா தன்னுடைய கட்சி கொடியான தேசிய கொடிய அந்த கலரே நான் வந்து நான் தேசிய கொடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. இதை வந்து அண்ணா வந்து தன்னுடைய கட்டுரையில கடுமையா விமர்சிக்கிறார். இந்த கொடி வேண்டாம் அப்படிங்கிறார். அதுக்காக கொடி சண்டை அப்படிங்கிற தலைப்புல அதை பற்றி விளக்கி இதிலும் நீங்கள் படுதோல்வி கண்டிருக்கேங்கிறார். அந்த கை சின்னத்தோடய அந்த இது வந்திருக்கும். இன்றைக்குமே காங்கிரஸ் கட்சிகள் பல இடத்துல முரண்பட்டுதான் இருக்காங்க. இன்றைக்குமே அவர்கள் நிலையாக இருந்ததில்ல. அண்ணாவின் வெளிவந்ததால என்னமோ தெரியல, அதனாலையும் நான் கடுமையா விமர்சிக்கிறேன். என்றைக்குமே வந்து காங்கிரஸ் நிலையாக இருந்ததில்லை. இதைத்தான் அண்ணா வந்து என்றைக்கு அந்த நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காரு அண்ணா அப்படின்னா இது ராஜகோபாலாச்சாரியர் ஆட்சியிலேயே காங்கிரஸ் ஆட்சியை கணிச்சிருக்காரு. வன்மையா கண்டித்து இவ்வாறான கட்டுரைகளை அவர் கடுமையா எழுதியிருக்கார். கடன்களை கேன்சல் செய்தல் அப்படிங்கிறார். கடன்களை கேன்சல் செய்தாரா ராஜகோபாலாச்சாரியார் அப்படிங்கிறார். இதுலயும் அவர் தோல்வி அடைகிறார் அப்படின்ட்டு குறிப்பிடார். கிட்டத்தட்ட ஒரு 6-7 பக்கங்கள் கொண்ட அந்த கட்டுரை வந்து பல துணை தலைப்புகளோடு அடங்கியிருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா கடன்களை கேன்சல் செய்தாரா அப்படின்ட்டு ஒரு குறிப்பில் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இன்னைக்கு வரவங்களும் சொல்லுவாங்க, அன்னைக்கும் அதே நடைமுறை தான் இருந்துச்சு. யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ அதெல்லாம் இந்த அரசு எடுத்து அடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு
அதுல ராஜகோபாலாச்சாரியர் குறிப்பிடுறாரு, ஆனா அந்த கடனை அடைப்பதற்கான ஆலோசனையை கூட நீங்கள் நடத்தவில்லையே, நீங்கள் எப்படி கடனை அடைத்து விடுவீர்கள் என்று அண்ணா கேள்வி எழுப்பி அந்த கட்டுரையிலே தன்னுடைய விமர்சனத்தை பதிவிடுகிறார். இதிலும் நீங்கள் தங்களுடைய படுதோல்வியை சந்தித்திருக்கிறீர்கள் அப்படின்னு அண்ணா குறிப்பிடார். குறைந்த வரி அப்படிங்கிறார். குறைந்த வரி அப்படின்னா அந்த காலகட்டத்துல மனிதர்களுக்கு எவ்வளவு இழிவா இருந்துச்சு அப்படின்னா, அந்த நேரத்துல நான் பதிவிட விரும்புகிறேன். தாய்மார்கள்லாம் முளைக்கு வரி கட்டின அவலம்லாம் தமிழ்நாட்டுல இருந்துச்சு. முளை வரி அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய ஆடைகள் அணிய முடியாதல், பெண்கள் தன்னுடைய உடல்களை மறைத்துக் கொள்ளாத சூழல்லாம் இருந்தது. இந்த காலகட்டம்லாம் போய் உனக்கு எதற்கு வரி கட்ட வேண்டும் என்று வீரபாண்டிய கட்டபொம்மன் எல்லாம் எழுந்து, பிறகு அவர்கள் ஆண்டு ஆங்கிலேயர்கள் வரட்டி இப்படி எல்லாம் ஒரு சூழல் இருந்தது. ஆனா வரி இந்த வரைக்குமே எல்லார்ட்டையும் வாங்கப்படுற ஒரு வழக்கமா இருக்கு. இந்த வரியை நான் குறைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜகோபாலாச்சாரியர் சொல்றாரு. இது அண்ணா தன்னுடைய கட்டுரையில கேட்கிறாரு, எங்கு குறைந்தது வரின்னு கேட்கிறாரு, சான்றுகளோட கேட்கிறாரு. எங்கேயுமே வரி குறைக்கப்படவில்லை, ஏறி இருக்கிறதே தவிர வரி சற்றும் இவருடைய ஆட்சியிலே குறைக்கப்படவில்லை, இவருடைய மந்திரி சபையிலே குறைக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா தன்னுடைய விமர்சனமா வைக்கிறார். சிக்கனம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா கேள்வி கேட்கிறார். இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, நாங்க எங்களுடைய ஆட்சி காலகட்டத்துல சிக்கனமாக செலவு செய்வோம். இது அந்த 16 மோட்டார் சைக்கிள் வாங்கினார் இல்லையா, அதைதான் அவர் இங்க சிக்கனம்னு குறிப்பிடார். இன்றைக்குமே நிறைய பேர் சிக்கனமா பண்றேன் அப்படிம்பாங்க, எம்எல்ஏவுக்கும் குறைந்த சம்பளம்பாங்க, எம்எல்ஏ மக்களுக்கு செய்வேன், மக்களோட மக்களா நிற்பம்பாங்க. அந்த தேர்தல் நேரத்துல கும்புறதுல முடிஞ்சுட்டு அதோட ஒழிஞ்சிருவாங்க. அதுதான் இன்றைக்கு நடைமுறையா இருக்கு. தேர்தலுக்கு வாங்காம வணக்கம்பாங்க, திரும்ப நன்றி சொல்லதுக்கு வணக்கம் வருவாங்க, அதுக்கப்புறம் தொகுதியிலே காணுமென்னு கேட்டா அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பான்னு சொல்லுவாங்க. இதே போலதான் அன்னைக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா, ராஜகோபாலாச்சாரி சொன்னாரு, சிக்கனம் தானே அப்படின்னா உலகமாக பொய்யது. ராஜகோபாலாச்சாரியார் சிக்கனம் செய்யறாரு அப்படின்னா எப்படி காங்கிரஸ் சிக்கனம் செய்ய முடியும்னு அண்ணா அப்பவே கேள்வி கேட்டார். அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தாலும் சிக்கனம் பண்ணுவாரான்னு பார்த்தா, அதான் நான் சொன்ன மாதிரி இந்த 16 மோட்டார் சைக்கிள் வாங்கி கடுமையா அதை ரொம்ப அழகா சிக்கனம் பண்ணிருந்தாரு. இதுதான் அண்ணா விமர்சிச்சு நகைச்சுவையா கேட்டிருப்பாரு, சிக்கனம் எங்கே சென்றது ராஜகோபாலாச்சாரியார் அப்படின்னு சொல்லிட்டு அதுல கேட்டிருக்கேன். 500 ரூபாய் சம்பளம் கிட்ட 16 மோட்டார் சைக்கிள் வாங்குறத இதுலயும் நீங்க படுதோல்வி சந்திச்சிருக்கீங்க அப்படிங்கிற. மாறாட்டத்திற்கு மண்டியல் அடி அப்படிங்கிற, மாரோட்டியத்திற்கு மண்டையல் அடி அப்படின்னா என்ன அப்படின்னா, விவசாயிகள் அந்த நிதியாளர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, ஒரு கூட்டமைப்போட ஒரு அணி திரண்டு வராங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய குறைகளை முதல்வருக்கு சொல்லணும், தங்களுடைய குறைகளை சொல்லி மந்திரி சபையில இதுக்கான நீதியை வாங்கிடும் அப்படின்னு அவங்க திட்டமிடுறாங்க. இதுல என்ன ஆகுது அப்படின்னா, ராஜகோபாலாச்சாரியர் அவங்களை மண்டையில அடிச்சு உட்கார வச்சிரு, அவங்களை கேள்வியை எழுப்ப விடல. இதைதான் அண்ணா விமர்சிக்கிறாரு, தங்களுடைய நியாயத்தை தங்களுடைய நீதியை கேட்டு வரக்கூடியவர்களுக்கு மண்டையில அடிச்சு நீங்க உட்கார வைக்கிறீங்க. இதுதான் மாரோட்டி, அதாவது அந்த கூட்டமைப்பை மாரோட்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதுக்கு நீங்க மண்டையில அடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதிலும் நீங்கள் படுதோல்வி கண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. வகுப்புவாதம் காட்டுத்தி அப்படின்ட்டு ஒரு தலைப்புல ஒரு வர்றாரு. அடுத்த கட்டத்துக்கு வகுப்புவாத காட்டுத்தி அப்படிங்கிறார். வகுப்புவாத காட்டுத்தி அப்படின்னா என்ன அப்படின்னா, வகுப்புவாத முறையா அங்க பல சமூகம் பிரிந்து கிடக்கு, இது அந்த நடைமுறை இல்லாம நான் வரேன், வகுப்புவாதமா கணக்கெடுத்து நான் நிறைய ஒரு விடுதலை தரேன், நம்மளுக்கு ஒற்றுமையை தரேன், இப்படி எல்லாம் சமத்துவத்தை தரேன் அப்படின்னு சொன்ன ராஜகோபாலாச்சாரியார் இதை பத்தி சற்றிலும் மந்திரி சபையில் பேசவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சான்றுகளோட இந்த விரிவா அந்த கட்டுரையில எழுதி அதை கடுமையா விமர்சிச்சு அந்த வகுப்புவாதம் அந்த காட்டு தீயா பரவுறதுக்கு அதுலயே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இதுல நீங்க படுதோல்வி அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, ஹிந்தி இன்றைக்கு முக்கியமா தேவைப்படக்கூடிய ஒரு விடயம். இன்றைக்கு நான் இதை பதிவிட்டே ஆக வேண்டும். ஹிந்தி தெரியாது போடா அப்படிங்கிற ஹேஷ்டாக் இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகுறது இருக்கட்டும். இன்றைக்கு உலகளாவிய ரீதியில் உலக வரலாற்றிலேயே உலக நாடுகளிலே ஒரு மனிதன் தன்னுடைய மொழிக்காக தன்னுடைய உயிரை நீத்திருக்கிறார் என்று சொன்னால் அது தமிழ் மொழியில் மட்டும்தான். தன்னுடைய மொழிக்காக தன் வயிற்றில் ஈன்றிருந்த 2 மாத குழந்தை, தன் வயிற்றில் இருக்கக்கூடிய 2 மாத கர்ப்பிணி பெண்ணும் உயிரை நீர்த்தார் என்று சொன்னால் அது இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான், தமிழுக்காக மட்டும்தான். உலகத்தில் முதலாக செம்மொழி அந்தஸ்து பெற்ற ஒரே மொழி தமிழ் மொழி. அந்த தமிழுக்காக உயிரை நீத்தவர்கள் நாங்கள். இன்றைக்கு அன்றைக்கல்ல, அண்ணா காலம் தொடர்ந்து இன்றைக்கு நம்முடைய அண்ணா காலம் வரைக்கும் இன்றைக்கு போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஹிந்தி எதிர்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்தாய் வாழ்த்து ஏன் இன்றைக்கு தள்ளப்பட்டது என்றெல்லாம் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் எவ்வாறெல்லாம் பிரிந்திருந்தாலும் கூட அந்த தமிழுக்கு களங்கம் ஏற்படும் பொழுது அனைத்து கட்சியும் சேர்ந்து தமிழுக்கு இங்கே ஒரு களங்கம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதனுடைய உயிருக்கு ஏற்பட்ட கலக்கம் என்று பாரதாசன் கூட சொல்வார், தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே அப்படின்னு சொல்லிட்டு பாரதாசன் சொல்லியிருப்பார். அதே போல ஹிந்தியை நான் இங்க ஆதிக்கமாக்க விட மாட்டேன், ஹிந்தியை உள்ள கொண்டு வர மாட்டேன், ஹிந்தியை அடியோட ஒழிப்பேன், ஹிந்தியை நான் அறவே இந்த நாட்டில இருந்து துரத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொல்றார். ராஜகோபாலாச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா வாக்குறுதி கொடுக்கிறார்,
ஹிந்தியை நான் ஒழித்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, இங்க இருந்து கவர்னர்கிட்ட போயிட்டு கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆட்சிக்கு வந்ததுமே கவர்னர்கிட்ட போய் கை கழிச்சு, நான் கவர்னர் பதவி எப்படி பாக்குறேன் அப்படின்னு சொன்னா, பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தின் எச்சமாக நான் பாக்குறேன். நான் அதை வன்மையா நான் இங்க இந்த இடத்துல பதிவு பண்றேன். கவர்னர் ஆட்சி எதுக்கு? கவர்னர் ஆட்சி தேவையே இல்லை. இதுதான் அண்ணா அன்னைக்கு சொல்லியிருப்பார். ஹிந்தி வேணான்னு சொல்லிட்டு கவர்னர் கூட போய் கை குலுக்கிக்கிட்டு இங்க ஹிந்தி எப்படியாவது கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, ஹிந்தியை கட்டாயமாக்குங்க, ஆனா பாடத்துல அந்த தேர்வுல நான் ஹிந்தியை கொண்டு வராம பாத்துக்கிறேன்னு அன்றைக்கு இருந்து கல்வி அமைச்சர் சொல்றாரு. இது அண்ணா எந்த விதத்துல நியாயம் கேட்கிறாரு. ஹிந்தியை நீ எவ்வளவு மறைமுகமா கொண்டு வந்தாலும் அதை நான் அடியோட அடிச்சிடுவேங்கிறேன். ஆனா நீ இந்த இடத்துல என்ன சொல்ற அப்படின்னா, ஹிந்தியை கட்டாயமாக்குவோம், இன்றைக்கு வரைக்கும் ஹிந்தியை கட்டாயமாக்க விடாம தமிழ்நாட்டுக்கு நிதியே வரலனாலும் பரவாயில்ல, நான் கட்டாயமாக்க விட மாட்டேன்னு நம்ம புடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அன்னைக்கு ராஜகோபாலாச்சாரி எவ்வளவு ஒரு கீழ்த்தனமான செயல் செஞ்சிருக்காரு பாருங்க. கல்வி அமைச்சரை விட்டு பதில் சொல்ல வச்சாரு. என்ன பதில் சொல்ல வச்சிருக்காரு அப்படின்னா, அந்த கட்டுரையில அண்ணா குறிப்பிட்டிருக்காரு. அந்த கல்வி அமைச்சர் பதில் சொல்றாரு, கட்டாயமாக்குவோம், ஆனா பாட புத்தகத்துல வராத மாதிரியும் தேர்வுகள் வராத மாதிரியும் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்தா, தமிழ்நாட்டை பார்த்தா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. இது என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அண்ணா கடுமையா விமர்சிச்சு ஹிந்தி போரிலும் நீங்கள் படுதோல்வி அடைந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா பதிவிடுறார். இந்த விஷயத்துல எப்படியாவது கொண்டு வந்தலான்றது ராஜகோபாலாச்சாரி இருந்தார். ஆனா அண்ணா என்ன பண்ணாரு அப்படின்னா, தன்னுடைய கட்டுரைகள் வாயிலாகவும் தன்னுடைய தம்பிகளை திருப்பியும் தொடர்ந்து ஹிந்தியை எதிர்த்து இன்றைய வரைக்கும் அந்த ஹிந்தியிலே வெற்றி கண்டு இருக்கிறோம். ராஜகோபாலாச்சாரியர் இன்றைய காலம் வரைக்கும் படுதோல்வி அடைந்திருக்கிறார். இதுதான் அண்ணா அன்றைக்கே தன்னுடைய கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல வீரம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைவா அவர் வரார். பல தலைப்புகள் அடங்கி வீரம் எங்கேன்னு வரார். ஏன் வீரம் எங்கே அப்படின்னு கேட்கிறாரு அப்படின்னு கேட்டா, நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், ஏதாவது நம்மளை பார்த்து ஏதாவது கேள்வி கேட்டா பதில் சொல்லுவோம். இல்ல நம்மளை பார்த்து ஒருத்த கேள்வி கேட்கிறான், இல்ல சட்டையை பிடிச்சி வம்பளுக்கிறான்னு நம்ம கேள்வி சொல்லுவோம். அண்ணா இவ்வளவு கேள்வி கேட்டு ஒரு வாயை துறக்கிற ராஜகோபாலாச்சாரி ஒரு ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்ல முடியல. ஏன்னா அவர் நடந்துகிட்ட அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, மேடைகள் தோறும் பேசினார். நாங்கள் ஆதிக்கத்தை ஒழிப்போம், ஏகாதிபத்திய ஆட்சிகளுக்கு ஆதரவாக இருக்க மாட்டோம், கலெக்டர்களுக்கு சம்பளத்தை விட்டுவோம், கவர்னர் ஆட்சி இங்க உள்ள விட மாட்டோம், ஹிந்தியை எதிர்ப்போம், மதுவிலக்கு கொடுப்போம், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், இங்கு தீண்டாமை மோதலை தடுப்போம், இப்படின்னு பல வாக்குறுதியை கொடுத்துட்டு வீரமா பேசினார். அன்றைக்கு ஆட்சி காலகட்டத்துல ஆட்சிக்கு வரும் பொழுது அவ்வளவு வீரத்தோட ராஜகோபாலாச்சாரியார் பேசின வீரம்னா இன்னைக்கு அண்மையில இருக்கக்கூடிய அந்த தோழர்களாம் கூட பேச மாட்டாங்க. ஆனா அன்னைக்கு ராஜகோபாலாச்சாரியார் மேடைக்கு என்ன பேசுறாரு அப்படின்னா, ஒவ்வொரு மேடையிலையும் அடிச்சு விட்டாரு வாக்குறுதிகளை. நான் இதை செய்வேன், அதை செய்வேன், நான் பகிரங்கமா நான் எதிர்ப்பேன், தமிழ்நாட்டுக்கு விடுதலை கொடுப்பேன், ஒன்றிய அரசை எதிர்த்து நான் கேள்வி கேட்பேன், பிரிட்டிஷ் ஆட்சியை நான் எதிர்த்து நடப்பேன், பிரிட்டிஷரோட தாடியோட அந்த இதை பிடிச்சு நான் தாடியை அப்படி குலுக்குவேன் அப்படின்லாம் ஒரு மேடைகள் தோறும் வீரத்தோடு பேசினார். அந்த வீரம் இப்ப எங்க போனுச்சுன்னு அவர் அண்ணா கேட்கிறார். நிறைவா அந்த வீரம் அப்படிங்கிற தலைப்புக்கு வராது. ஏன் எதிர்கட்சி எங்களுக்கு இருக்கிற வீரம் கூட உனக்கு இல்லையா, அந்த வீரம் எங்கேயா போனுச்சு அப்படின்னு கேட்டுட்டு அண்ணா கடுமையா விமர்சிச்சு தன்னுடைய வீரத்திலும் படுதோல்வி அடைந்திருக்கிறார் ராஜகோபாலாச்சாரியார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா முடிக்கிறார். ராஜகோபாலாச்சாரியாருடைய மந்திரி சபை எப்படியாப்பட்ட மந்திரி சபை அப்படின்னா, மெஜாரிட்டியை கொண்ட மந்திரி சபை தான். அண்ணா என்ன சொல்றாரு அப்படின்னா, மெஜாரிட்டியோ மைனாரிட்டியோ, ஆனா மந்திரி சபைக்குன்னு ஒரு பலம் இருக்கு. அந்த பலத்தை நிரூபிக்கிறதுக்கு தான் அந்த மந்திரி சபை, மக்களுக்கு செய்யறதுக்கு தான் அந்த மந்திரி சபையை தவிர கவர்னரோட கை கோர்க்கிறதோ, கவர்னர்கிட்ட போய் கைகுலுக்கி சிரிச்சு பேசுறதோ, அந்த கவர்னர் ஆட்சிக்கு துணை போகும்போது, பிரிட்டிஷ் ஆட்சியின் எச்சமாக இருக்கிற அந்த கவர்னர் ஆட்சிக்கு துணை போவதோ, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகள் செய்யாம இருக்கிறதும் நம்முடைய வீரம் அல்ல, மக்களுக்கு நீ செய்யறதுதான் வீரம் சொல்லிட்டு இந்த கட்டுரை முழுவதும் ராஜகோபாலாச்சாரியாரின் ஒவ்வொரு நடவடிக்கையும் எதிர்த்து அவர் எழுதிய விமர்சன கட்டுரை தான் இந்த கட்டுரையாக நான் பார்க்கிறேன். நான் பார்த்த வரையில் இந்த கட்டுரையிலே ராஜகோபாலாச்சாரியார் அந்த நாட்டிற்கு சென்ற அவலங்களையும், அவர் அந்த தமிழ்நாட்டிலே ஹிந்தியை திணிக்கிறதற்காகவும், தமிழ்நாட்டு மக்களை முட்டாள் மக்களாக ஆக்குவதற்காகவும், தமிழ்நாட்டு மக்களை முட்டாள் மக்களாக எடுத்து தன்னுடைய பொய்யான வாக்குறுதியை குழப்பி அன்றைக்கு பிரச்சாரம் செய்த அந்த ராஜகோபாலாச்சாரியை வன்மையாக கண்டித்து பல தலைப்புகள் அடிப்படையிலே இந்த கட்டுரையை அவர் வெளியிட்டிருந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பல இந்திய மயம் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு. இந்திய மயம் அப்படின்னு என்ன நினைச்சார் அப்படின்னா, இந்திய மயம் அப்படின்னா இந்தியா அப்படின்னா இந்தியாவுக்கு மட்டும், தமிழ்நாட்டு மக்கள் அந்த ஒரு மருத்துவக் கல்லூரி அப்படின்னு சென்னையில ஒரு கல்லூரி, வைத்திய கல்லூரின்னு சொல்லுவாங்க. இந்த கல்லூரியோட பிரின்சிபலா அன்னைக்கு யார் இருந்தாங்கன்னு சொன்னா பிரிட்டிஷ் ஆட்சிக்காரர்கள் இருந்தாங்க. அவங்கள மாத்திட்டு ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் அதிகாரிங்க அந்த இடத்துல அவங்க பிரின்சிபலா ஆக்குறாங்க அந்த வைத்திய கல்லூரி. ராஜகோபாலாச்சாரி என்ன பண்றாரு அப்படின்னா, ஆட்சிக்கு தன்னுடைய ஒரு இதை காட்டணும்ல, தன்னுடைய மிகப்பெரிய பதவி பிரமாணத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாரு அப்படின்னா, உடனே கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாரு.
இந்தி மயம் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, நான் வந்து பிரிட்டிஷ்ல உள்ள பிரின்சிபல் வரட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு தமிழ் வைத்தியர், அதாவது முனைவு பட்டம் பெற்ற ஒரு தமிழ் வந்து பிரின்சிபலா வைக்கிறார். கொஞ்ச காலத்துல என்ன பண்றது அப்படின்னா, மத்திய அரசுக்கு நெருக்கடி வந்து, ஒன்றிய அரசுக்கு நெருக்கடி வந்து, நீ எப்படி வைக்கலாம், அதை வைக்கக்கூடாது, கவர்னர் அரசு வரும்போது கொஞ்ச நாளே திரும்ப பெற்று அந்த இந்திய மயத்திலும் நீங்கள் படுதோல்வி அடைந்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா குறிப்பிடார். ஏன் நீங்க உட்கார வச்சீங்களே, நான் அதே இடத்துல உட்கார வைக்கிறேன், இங்க எனக்கு பிரிட்டிஷ் பிரின்சிபல் தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம்ல. எந்த ஒரு தமிழ்நாட்டுல தான் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் ஒரு தமிழ்ல உட்கார வச்சாங்க பெருமையா தான் இருந்தது. ஆனா திரும்பவும் அதை வாபஸ் பெற்று திரும்பியும் பிரிட்டிஷ்காரனுக்கே அந்த பிரின்சிபல் பதவி கொடுத்தது அன்றைய தமிழர்களுக்கு பெரும் கேள்வி எழுப்பது. தமிழர்கள் அங்கு சீர்கொண்டு எழுந்தார்கள். அண்ணாவோடு சேர்த்து அண்ணாவை நினைத்து நிறைய எண்ணற்றங்கள் வருகிறார்கள். அண்ணாவை வெற்றி பெற வைத்திருக்கலாமே, அண்ணாவை நம்ம முதல்வராக்கிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டுலாம் வருந்திய காலம் உண்டு. அப்படிதான் அண்ணா என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒவ்வொரு குற்றங்களையும் விசாரித்து தன்னுடைய துணை தலைப்புகளா அந்த கட்டுரையில் என்ன பண்றாரு, துணை தலைப்புகளை கொண்டு விரிவா எழுதியிருக்காரு. யாரும் நம்ம இடத்துல கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு சம்பவத்தையும் பதிவிட்டு இவற்றிலெல்லாம் ராஜகோபாலாச்சாரியார் படுதோல்வி அடைந்திருக்கிறார், ஆச்சாரியார் படுதோல்வி அடைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா மிக சிறப்பாக குறிப்பிட்டிருக்காரு. நான் இதுல இருந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அண்ணா அந்த கட்டுரையில ராஜகோபாலாச்சாரியாரை விமர்சிச்சதெல்லாம் கடந்து இன்றைக்கும் சில அவலங்கள் அதே கவர்னர் ஆட்சியிலிருந்து நடக்கிறதா நான் பார்க்கிறேன். இன்றைக்கும் அதே இந்தியை இங்கு திணித்து விடலாம் என்ற ஒரு அவலநிலை இங்க இருக்கிறதா நான் பார்க்கிறேன். இதுக்கெல்லாம் சேர்த்துதான் ஒரு நம்மளுக்கு நம்பிக்கை வரிகளை கொடுக்குற மாதிரி இதெல்லாம் எதிர்த்து நாங்க போராடி இருக்கிறோம், இதெல்லாம் எதிர்த்து நாங்கள் விமர்சன கட்டுரை எழுதியிருக்கிறோம், நீங்களும் எழுதுங்க, நீங்களும் பேசுங்கன்னு சொல்லிட்டு அண்ணா நம்மளுக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறதா நான் இதுல இருந்து நான் பார்க்கிறேன். ஏன் அப்படின்னா, இன்றைக்கும் தமிழ்நாட்டுல எப்படியாவது இந்தியை கொண்டு வந்துடணும், இன்றைக்கும் தமிழ்நாட்டினுடைய மாநில சுயாட்சியை கெடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல தீண்டல்கள் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அவர் அன்னைக்கே குறிப்பிட்டிருக்காரு பாருங்க. நம்ம சொல்றோம் எத்தனையோ பெரியார் வந்தாலும் மாற்ற முடியாது, எத்தனை அண்ணா வந்தாலும் மாற்ற முடியாது, எத்தனை அம்பேத்கர் வந்தாலும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம நினைச்சா மாத்தலாம். இதுதான் அண்ணா குறிப்பிட்டிருக்காரு. ஏன்னா தீண்டாமை மோதல் அப்படிங்கிற தலைப்புல வந்து அவர் வருத்தத்தோடையும் குறிப்பிட்டிருப்பாரு, தன்னுடைய விமர்சனத்தையும் அதுல பதிவிட்டிருப்பாரு. தீண்டாமை மோதல் வந்து மிக சுலபமா ராஜகோபாலாச்சாரியார் சொல்லிட்டார், காதலால் மோதல் ஏற்படுகிறது அப்படிங்கிறார். எதனால காதல் அப்படின்னா, இன்னைக்கு நடந்தக்கூடிய அந்த கவின் ஆணவ படுகொலை சம்பவத்தை நம்ம பார்க்கணும். கவின் ஆணவ படுகொலை இதுல வந்து ஏன் நீ ஓ சாதிக்கார பொண்ணு காதலி, உன்னை எவன் வந்து வெட்ட போறான், படிக்கிற வேலைக்கு போற ஓ சாதிக்கார பொண்ணை பண்ணு, இது எந்த ஒரு அவலநிலையை காட்டுகிறது. இதைத்தான் அண்ணா அன்றைக்கே சொன்னார். அன்றைக்கே ராஜகோபாலாச்சாரியார் இதுக்கு ஒரு தனி சட்டம் இயற்றியிருந்தால் இன்றைய வரை அந்த அவலம் தொடர்ந்திருக்காத நினைக்கிறேன். இதுலதான் ராஜகோபாலாச்சாரியார் படுதோல்வி அடைந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா தீண்டாமை மோதல் அப்படிங்கிற விஷயத்துல தெளிவா வாக்குறுதி கொடுத்தார், தீண்டாமை அடியோட அகற்றுறேன்னு. ஆனா இந்த விஷயத்துல வேற காரணத்தை சொல்லி அதை பேசாமே போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா தன்னுடைய விமர்சனத்துல, அண்ணா தன்னுடைய கட்டுரையில அவர் பதிவிட்டிருக்காரு. நிச்சயமா அண்ணா இதுல எதெல்லாம் வருத்தமா ராஜகோபாலாச்சாரியார் குற்றமா வைத்தாரோ அதெல்லாம் இனி தமிழ்நாட்டில் நடக்காமல் இதுவரை நடந்ததாக இருக்கட்டும். இந்த காணொலியை பார்ப்பவர்கள் தொடர்ந்து பல்வேறு கணக்கான அண்ணாவின் கட்டுரைகளை படிங்கள், அண்ணாவினுடைய கடிதத்தை படிங்கள், உங்களுள் ஒரு மாற்றம் பிறக்கும். இங்கே ஒரு மனிதன் பிறந்தான் அவன் இறந்தான் என்று இல்லாமல், இங்கே ஒரு மனிதன் பிறந்தான் அவன் சாதித்தான் என்று நம் வரலாற்றில் நாம் குறிப்பிட வேண்டும். ஒரு மனிதனின் மண்ணில் பிறப்பது அவ்வளவு எளிதல்ல. லட்சக்கணக்கான அணுக்கள் இருந்த பொழுதும் நம்முடைய ஒரு அணு உள்ளே சென்றால் மட்டுமே, அதாவது லட்சக்கணக்கான அணுக்களில் ஒருவராக நாம் வெளியே வந்திருக்கிறோம். இந்த உலகத்தின் முதலிலே நாம் போட்டியாக தான் பிறந்திருக்கிறோம். ஆக சக மனிதர்களைப் போல் நாமும் இருந்து விடாமல் எல்லோருமே வெற்றியை நோக்கி பயணிப்போம், எல்லோருமே தமிழ்நாட்டின் விடுதலை நோக்கி பயணிப்போம். தமிழ்நாட்டினுடைய அரசியல் புது அரசியலாக மாறி கொண்டிருக்கிறது. எத்தனை அரசியல் புதிதாக மாறினாலும் கடைசி வரையில் முற்போக்கு சிந்தனையுடனும் இங்கே சாதி தீண்டாமை இல்லாமலும் இந்திக்கு எதிராகவும் நாம் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருப்போம். இங்கு சாதி தலை தோன்றினால் தமிழ்நாட்டில் சாதி இருக்கவே கூடாது என்ற ஒரு நிலையை நாம் உருவாக்கும். நிச்சயமாக அண்ணாவின் கட்டுரைகளை தொடர்ந்து படியுங்கள். இந்த இடத்தில் இந்த இளையோனுக்கு வாய்ப்பளித்தமைக்கு உங்களுக்கு பெரிய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாங்கள் என்ன நினைத்து இந்த தொடர் சொற்பொழிவுகளை நடத்த திட்டமிட்டோமோ அது
அந்த பேச்சு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நமக்கு பேசி காட்டியவர் மாணவர் அறிவழகன் அவர்கள். மிக சிறப்பாக உள்ளே படித்ததிலே உள்ளே நுழைந்து விட்டார். படித்ததில் உணர்வோடு அதை பேசியிருக்கிறார். உள்வாங்கி எப்படி இப்போது உள்ள சூழ்நிலை அதோடு பொருந்தி வருவதாக, அண்ணா என்றைக்கும் உயிர்ப்போடு இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு அடையாளம். இன்றைக்கும் இப்போது கூட இந்தியை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கும் போது இந்தி பண்டிட் திரு கார்த்திகேயன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரிடம் சொன்னேன், நீங்கள் வரும்போது சரியாக அதை பேசுகிறார் என்று. இப்போதும் அதே நிலையில் இருக்கின்றது. இப்படித்தான் பேச வேண்டும், இதைத்தான் எதிர்பார்க்கிறேன். மிக சிறப்பாக உரையாற்றி இருக்கிறீர்கள். உங்களுக்கு நல்ல காலத்திலே வாழ்கிறீர்கள். எம் தண்டபாணி தேசிகர் அவர்களை பற்றி அண்ணா கூட்டத்தில் பேசும் பொழுது, இசையரசு தண்டபாணி தேசிகர் அவர்கள் சொன்னது போல நல்ல சமயம் இது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, அதை சொல்றாரு. அவர் பாடினதை வச்சு நல்ல சமயம் இது, நல்ல காலத்திலே வாழ்கிறோம், தமிழிலே பேசினால் ஆகாது என்ற காலம் போய் தமிழிலே பேசுகின்ற காலம் வந்துவிட்டது என்று சொல்லிவிட்டு எம் தண்டபாணி தேசிகரை சொன்னது போல நல்ல காலத்திலே நீங்கள் வாழ்கிறீர்கள், தமிழ் தழைத்தோங்குகிற காலத்திலே வாழ்கிறீர்கள், தமிழ் பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். எதிர்காலம் நல்ல பேச்சாளர், பெரிய பெரிய அரங்குகளிலே பேசி வருகிறீர்கள், இன்னும் அதிகமாக பேசுவீர்கள். அந்த அவ்வளவு திறமை உங்களிடம் இருக்கிறது. இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு நான் இதை அடையாளமாக வைத்து மற்ற மாணவர்கள் இதே மாதிரி பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆச்சாரியர் படுகொலை 1900 அந்த கடிதம், அந்த கட்டுரை 26/7/1937 எழுதின கட்டுரை. 1962 அவரோடு ராஜாஜியோடு கூட்டு வைக்கிறார். அந்த சமயத்திலே அண்ணா பேசும் பொழுது, காஞ்சிபுரத்திலே பேசுகிற பொழுது, இது கூழா நட்பு என்று பேசுகிறார்கள். ராஜாஜி அவர்கள் இவ்வளவு விமர்சனம் செய்திருக்கிறார் அல்லவா, அந்த ராஜாஜி இது கூழா நட்பு என்கிறார்கள். கூழா நட்பு, கூழா நட்பு, நட்போடு இருக்க வேண்டும் என்று அவர்கள் தான் சொன்னார்கள், அவர்களே கூழா நட்பு என்று சொல்கிறார்கள் என்று சொல்கிறார். அதிலே எது கூழா நட்பு? 5 ரூபாய் பணம், வெங்கடாஜலபதி படம் வைத்து அதை வைத்து ஓட்டு கேட்கிறீர்களே, அதுதான் கூடா நட்பு என்று சொல்கிறார். நாங்கள் என்ன, நான் என்ன 5 ரூபாய் நோட்டு, அவர் என்ன வெங்கடாஜலபதி படமா, நாங்கள் அதை வைத்து உங்களிடம் ஓட்டு வாங்க பார்க்கிறோமா என்று பேசுகிறார். எப்படி மாறுகிறது? அப்போ சொல்கிறார், நான் ஒரு தலைவருக்கு என்னுடைய உழைப்பையெல்லாம் தந்திருக்கிறேன், என்னுடைய அன்பையெல்லாம் செலுத்தியிருக்கிறேன். பெரியாரை பற்றி சொல்கிறார். அப்பேற்பட்ட பெரியாரிடம் கிடைக்காத பேரும் புகழும் என்னாலே எப்போதும் எதிர்க்கப்பட்டு வந்த ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் மூலம் எனக்கு கிடைத்திருப்பது என்னுடைய மகிழ்ச்சி என்று சொல்கிறார். அது சொல்கிறார், நான் கீதையை சொன்னால் உனக்கு கீதை கூட தெரியுமா என்று கேட்பீர்கள். அதை சொல்கிறேன், அவருடைய இந்த நிஷ்காம கர்மம் என்றைக்கும் வீண் போகாது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் என்கிறார். நிஷ்காம கர்மம்ங்கிறது பலனை எதிர்பார்க்காமல் பற்றுதலின்றி நீங்கள் எனக்கு செய்கிற இந்த அன்பு என்றைக்கும் வீண் போகாது என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். ராஜாஜி பற்றி பேசும்போது என் ஞாபகம் வந்தது. அப்படி மிகவும் சிறப்பாக இங்கு பேசியிருக்கிறீர்கள். இதே போல அடுத்த கூட்டமும் வருகின்ற 3ஆம் தேதி நடைபெறும். இப்பொழுது நான் அவருக்கு சிறப்பு செய்கிற நேரம். அவரை சிறப்பு செய்வதற்கு பாரத் கல்லூரியினுடைய தமிழ்துறையினுடைய பேராசிரியர் முனைவர் மே சிவரஞ்சனி அவர்கள் தேர்ந்த பேச்சாளர் அவர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் சிறப்பு செய்வ அன்போடு அழைக்கின்றேன். நன்றி.
இந்த கூட்டம் வெற்றிகரமாக நடைபெற சிறப்பாக பேசி தந்து இந்த நிகழ்வுகளை சிறப்பித்த அன்புக்குரிய அறிவுடன் அவர்களுக்கு என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வந்து இந்த கூட்டத்தில் கலந்து இந்த கூட்டத்தை சிறப்பு செய்திருக்கிற அனைத்து அண்ணா பற்றாளர்கள், தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம். அடுத்த கூட்டத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.